ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் அட்வர்ப்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். அட்வர்ப்ஸ் அப்படின்னா ஒன்றும் கிடையாது. நம்ம ஏற்கனவே அட்ஜெக்டிவ்ஸ்னால் என்னென்னு பார்த்துருப்போம். அட்ஜெக்டிவ்னால் டிஸ்கிரைபிங் வேர்ட். அது நவுன் எப்படிப்பட்டதுங்கிறத டிஸ்கிரைப் பண்ணும் அப்படின்னு பார்த்துருக்கோம். சேம் வே ஒரு சென்டென்ஸுன்னு எடுத்துக்கிட்டோம்னா அதில் ஆக்ஷன் வேர்டு இருக்கும், அதாவது வெர்புன்னு ஒன்று இருக்கும். அந்த வேர்பை பற்றி எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் கொடுக்குற மாதிரி அந்த வேர்ப், அந்த ஆக்ஷன் எப்படி நடந்திருக்குன்னு டிஸ்கிரைப் பண்ணுற மாதிரியான வேர்ட்ஸை தான் அட்வர்ப்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ டிஸ்கிரைபிங் டூயிங் வேர்ட்ஸ் அப்படின்னு ஷார்ட்டாக சொல்லலாம். இங்கே கொடுத்துருக்க சென்டென்ஸை நான் ரீட் பண்ணுறேன், அதோட அட்வர்ப்ஸ் சேர்த்து கொடுத்துருக்காங்க. அது எப்படி டிஃப்ரெண்ட் மீனிங் தருதுன்னு பார்க்கலாம். ராதா சிங்ஸ். ராதா சிங்ஸ் ஸ்வீட்லி. Mr. Lal paints. Mr. Lal paints beautifully. Hari writes. Hari writes neatly. The elephant sat. The elephant sat comfortably. Time flies. Time flies fast. இது எல்லாத்துலேயும் எக்ஸ்ட்ரா ஒரு வேர்ட் லாஸ்ட்டாக ஆட் பண்ணியிருக்காங்க. அந்த வேர்டை தான் அட்வர்ப் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ராதா சிங்ஸுங்கிறதும் கம்ப்ளீட் மீனிங்கை தான் கொடுக்குது, இன்கம்ப்ளீட் இல்லை. பட் ஸ்வீட்லி அப்படிங்கிற ஒரு வேர்டை இங்கே ஆட் பண்ணும்போது இது எந்த கொஷனுக்கு ஆன்சராக வருதுன்னா, அவள் எப்படி பாடினா, அவள் எப்படி பாடினான்னு கேட்கும்போது ஸ்வீட்லி அப்படிங்கிறது ஆன்சராக வருது. ஸோ இட்ஸ் கிவ்ஸ் அ அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் அபவுட் த ஆக்ஷன். ஸோ அதனால தான் இதை அட்வர்ப்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.